ரைஸ் மில்லில் அரைக்க கொடுத்துருந்த கருப்பு கவுனி அரிசி வந்துருச்சுங்க. கவுனி அரிசி யாருக்காவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். முதலாக நம்ம வீட்டுக்கு அரிசி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இதில் ஒரு பொங்கலை வச்சு சாமிக்கே படையல் இட்டுறணும் அப்படின்னு சொல்லி முதலாக நைட்டே நான் இந்த அரிசியை ஊற வச்சுட்டேன். ஸோ இதில் பொங்கல் செஞ்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இந்த நைட்டு நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஊற வச்ச இந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு குக்கரில் ஒரு பங்கு அரிசிக்கு 4 பங்கு தண்ணீர் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா குழஞ்சி சூப்பராக வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா எடுத்துகிட்டு இதில் தேங்காய் பால் ஊற்றி ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சக்கரைன்னு எது வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக பொங்கலை வச்சு சாமிக்கு ஒரு படையில் போட்டாச்சு. இப்போ தான் திருப்தியாக இருந்தது. மதிய லஞ்ச் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஆம்லேட்டோட சிம்பிளான ரெசிபி தான். பசங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஹாஃப் டே தான், அதனால் சிம்பிளாக இதோட முடிச்சாச்சு. ஈவினிங் போல் நல்லா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை அப்படின்னோடனே நமக்கு பஜ்ஜி தான் ஞாபகத்துக்கு வரும். சரின்னு சொல்லி ஒரு ஆனியன் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்துட்டு சைட்டுக்கும் வேலை செய்கிறவங்களுக்குலாம் பஜ்ஜி போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கான மினி விளாக் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு விளாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.